ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப் தரப்பில் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. யூடியூப் அப்படிங்கிறத விட ஆட்சன்ஸ்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கூகுள் ஆட்சன்ஸில் தான் இந்த ஒரு அப்டேட் வந்து பர்டிகுலராக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. மான்சேஷன் இனேபிளான எல்லா கிரியேட்டர்ஸுமே ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது வரும். மந்த்லி ஒன் டைம் வந்து ஆட்சன்ஸில் வந்து அந்த ஏர்னிங்ஸ் வந்து அப்டேட் ஆகும். ஸோ பர்டிகுலராக அப்டேட் ஆகிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 8 to 12ன்னு நினைக்கிறேன். எவ்ரி மந்த் அந்த பர்டிகுலர் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட்சன்ஸில் வந்து அப்டேட் ஆகும். ஸோ இந்த மந்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்டேட் ஸ்டார்டிங்லேயே வந்திருந்தது. அதாவது கூகுள் ஆட்சன்ஸில் வந்து நமக்கு ஜஸ்ட் வந்து ஆட்சன்ஸ் ஃபார் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இது ஏற்கனவே சொல்லியிருந்த ஒரு விஷயம், பட் இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க மேஜராக வந்து பார்க்கும்போது. ஸோ பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் நமக்கு எப்போவுமே ஆட் ஆகிக்கிட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆட்சன்ஸ் ஃபார் யூடியூப்பில் மட்டும்தான் ஆட் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோம் பேஜ்லேயும் ஆட் ஆகிருக்கலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு தோன்ற ஒரு விஷயம். ஏன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்சன்ஸை வந்து ஓப்பன் பண்ணும்போதே ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு அப்டேட் ஆயிருக்கா அப்படிங்கிறதுக்கு ஹோம் பேஜ் தான் செக் பண்ணுவோம். ஸோ அப்படி இருந்தது சடனாக வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆட்சன்ஸ் ஃபார் யூடியூப்பை கிளிக் பண்ணி தனியாக செக் பண்ணி ஆகணும். யூடியூப்பில் நீங்கள் ஏர்ன் பண்ண ஏர்னிங்ஸை வந்து பர்டிகுலராக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அப்படிங்கிறது எனக்கு என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்லாத மாதிரி இருந்தது. ஹோம் பேஜில் கொடுத்துருந்தது நார்மலாக. ஸோ அது போக எக்ஸ்ட்ரா ஆப்ஷனாக வேணால் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் ஃபார் யூடியூப் இருக்குது. ஸோ நீங்கள் செப்பரேட்டாக பார்க்கணுன்னா ஆட்சன்ஸில் ஜஸ்ட் வந்து ஆட்சன்ஸ் ஃபார் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டேபை ஹோம் பேஜுக்கும் மேலே இருக்கக்கூடிய டேபை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது போக ஆட்சன்ஸ் டு பேங்க் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது அந்த $100 த்ரெஷோல்ட்லாம் ரீச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேமெண்ட்டுக்கான ஆப்ஷனை செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நீங்கள் யூடியூப்ல ஏர்ன் பண்ணுறீங்க ஆட்சன்ஸ் வச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து பர்டிகுலராக நீங்கள் வந்து ஆட்சன்ஸ் ஃபார் யூடியூப் அப்படிங்கிற அந்த ஒரு டேப்ல தான் செக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இந்த அப்டேட் வந்து நியூவாக ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு சாதாரணமான ஒன்றா இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஹோம் பேஜ் வந்து எப்பவும் ஷோ பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக அதில் வந்து ஆட் சைட் மாதிரியான ஆப்ஷன்லாம் கொடுத்து தான் இருக்கும். ஸோ நம்ம டேரெக்டாகவே ஆட்சன்ஸ் ஃபார் யூடியூப்ல போயிடலாங்கிற ஒரு மென்டாலிட்டியில தான் அவங்க ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. பட் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் என்ன மாதிரி வச்சிருக்கவங்க, அதுவும் ஒன்லி யூடியூப்காக வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஹோம் பேஜில் அப்டேட் ஆகிட்டான்னு தான் செக் பண்ணுவாங்க. ஒரு 2-3 நாளாக நானும் செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்டேட் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்டேட் ஆகலை. அகைன் நான் வந்து ஆட்சன்ஸ் ஃபார் யூடியூப் செக் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து பேலன்ஸ் வந்து காட்டுனுச்சு. அதே சமயம் ரீசன்ட் பேமெண்ட் வந்து எதுவுமே வந்து ஷோ பண்ணல. ஏன்னா இப்போ வந்து அப்டேட் அப்படிங்கிறதால பெருசாக ஷோ பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீசன்ட் பேமெண்ட்டு எனக்கு வந்து வந்திருந்தது ப்ரீவியஸ் மந்த்லேயே. பட் எனக்கு வந்து அது வந்து ஷோ பண்ணல. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் சுத்தமாக எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஒப்பீனியன்ஸை மறக்காம கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். முக்கியமாக ஆட்சன்ஸ் வந்து ஓல்டு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டாக வச்சுக்கிறவங்க கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லைங்க இந்த ஒரு அப்டேட் வந்துருக்குறது. அஃப்கோர்ஸ் அதுலேயும் ஏர்னிங்ஸ் கொடுத்து இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் செப்பரேட்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எனக்கு பிடிச்சிருக்கும். இல்லை ஒரு மூவ் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். பட் பர்டிகுலராக வந்து நீங்கள் யூடியூப் ஏர்னிங்ஸை பார்க்கணுன்னாலே வந்து ஜஸ்ட் அந்த ஒரு டேப்புக்குள்ளே போனால் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது ஒரு மாதிரி அன்ஃபேராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ணுங்கிறதுக்காக தான் வீடியோ மேக் பண்ணேன் கைஸ். கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி சந்தேகம்னா மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி அலாஸ்மெண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. அந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பாய். சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.